பங்குனி உத்தர திருவிழா. இந்த திருக்கோயில் எங்கும் காணாத சிறப்பு அம்சங்கள். ஒரு முறை பங்குனி உருத்தாயிரத்தில் பங்குனி மாதம் 23ஆம் நாள் முதல் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 6/4/2023 முதல் 14/4/2023 வரை காலை 6 மணி முதல் 6:30 மணி வரை சிவபெருமானின் திருமேனியில் மீது சூரிய ஒளிகள் ஒரு வார காலம் சூரிய பகவான் ஒளி கருத்துகள் 3 வாய்ப்படிக்கு நேர்ந்தெழிலிருக்கும் சிவபெருமானின் திருமேனியின் மீது ஒளி கதிரில் படுகின்றன. எனவே பக்தர் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல அகத்தீஸ்வரர் என்கிற பொங்கீஸ்வரர் திருவருளை பெருமாறு அன்புற அழியணும். பார்த்தது முக்கியமான அம்சமாக சூரிய பகவான் நேரடியாக சிவபெருமானை தரிசிக்கும் விதமான கோவிலே வழியாக உள்ளே சென்று நேரடியாக சிவனை தரிசிப்பார். அந்த காட்சி ஒரு மிக காணப்போகிறது. வாங்கள் உள்ளே தரிசிக்கும் வாய்ப்பை தொலைக்காட்சியின் வாயாக எனக்கும் உங்களுக்கும் தங்கமக்கி நன்றியை தெரிவித்து அந்த திருக்காட்சியை காண போது உள்ளே செல்வோம். அழிப்பாய் அருந்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுவே நாட்டத்தை நேரியாய் சேயாய் நடியானே மாற்றம் மனமறிய நின்ற மறையோனே கலந்தவார் கண்ணனோடு கலந்தார் போல பிறந்தடியார் சிந்தனையும் ஏனோடி நின்று பிறந்த பிறப்பருவம் எங்கள் பெருமான் எங்களோர் ஐந்துடையார் மின்னோர்கள் ஏக
விளக்கே மனத்தால் விமலா உலகே நடந்த அன்பாகே அன்பே உருவாம் நடந்தாடாத விளக்கே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துணுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தாம் நடுவாகி அல்லானே வீட்டென்னையார் கொண்ட எந்தை பெருமாளே கூத்தனை ஞானத்தால் கொண்டனவா தக்கலுக்கே நோக்கரிய நோக்கே உள்கரிய நுண்ணுறவே காவலனே காண்பரிய பேரொழியே ஆழ்கின்ற வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற முதலொழியாய்
வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் வண்ணம்பள்ளி கிராமத்தில் எழுந்திருந்த ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆலயம் 1100 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசால் கட்டப்பட்டது என்பது தல வரலாறு கூறுகிறது. இத்திருக்கோயிலை சூரிய பகவான் 7 குதிரைகளை கூட்டி வந்து தரிசித்ததாக தல வரலாறு கூறுகிறது. பக்த கோடிகளின் ஆகிய நாம் சூரிய பகவானே இந்த திருத்தலத்தை தரிசித்திருப்பதால் நாமும் நம் அனைவரும் ஒரு முறையாவது இந்த திருத்தலத்தை தரிசிக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பங்குனி மாதம் 23ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 1ஆம் தேதி வரை, ஆங்கிலம் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இத்திருத்தலத்தில் சூரிய பகவானுடைய திருமேனி படுவதால் பக்த கோடிகள் அனைவரும் இத்திருத்தலத்தை காணுமாறு அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வருடத்தில் ஒரு முறை பங்குனி மாதம் 23ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 1ஆம் தேதி வரை காலை 6:10 மணி முதல் 6:30 மணி வரை சூரிய பகவான் திருமேனி மேல் படுவதால் பக்த கோடிகளோடும் இத்திருத்தலத்தை மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக கருதப்படுகிறது. அதுமல்லாமல் சூரிய ஒளி திருத்தல சிவன் மேல் படுவதால் பொன்னிறத்தால் காட்சியளிக்கிறது. ஆகையால் இது திருத்தலத்தை பொன்னீஸ்வரர் என்ற ஆலயமாகவும் கூறப்படுகிறது சார். அகஸ்தீஸ்வராய நமக. பேரண்ட பராசக்தி சிவனுக்கு சொல்ல, சிவன் சக்திக்கு சொல்ல, சக்தி முருகபெருமானுக்கு சொல்ல, முருகபெருமான் அகஸ்தீஸ்வரருக்கு சொல்ல, அகஸ்தீஸ்வரர் இன்னும் பிற சித்தர்கள் பல ஆயிரம் சித்தர்களுக்கும் அகஸ்தீஸ்வரர் பரிபூரணமே பரிபூரணமே என்ற ஒரு சொல்லை சொன்னார். பரிபூர்ணமே பரிபூர்ணமே என்கின்றது பேரண்டத்திலே ஒரு ஒளி. அந்த பேரண்டத்தின் ஒளியில் அணுவுக்குள் அணுவாயிருந்து கிரேதா திரேதா துவாபரா கலியுகம் என்கின்ற 4 யுகங்களில் 16 மன்மத யுகங்கள் அகஸ்தீஸ்வரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு ஐதீகம். 16 மன்மத யுகம் அகஸ்தீஸ்வரர் வாழ்கிறார் என்றால் அவருடைய புராணத்தில் ராவணேஸ்வரனுக்கும் அகஸ்தீஸ்வரருக்கும் ஒரு போட்டி நடக்கிறது. அந்த பேட்டியின் போது அகஸ்தீஸ்வரர் வேணை மீட்ட, ராவணேஸ்வரன் வேணை மீட்ட, ராவணேஸ்வரன் 4 யுகம் கிரேதா திரேதா துவாபரா கலியுகம் என்ற 4 யுகங்களில் ராவணேஸ்வரன் ஆட்சி செலுத்துகின்ற போது கல்லே இசைக்கு உருக ராவணேஸ்வரனே அகஸ்தீஸ்வரரிடம், அகஸ்தீஸ்வரா
என்னுடைய அதிகாரங்கள் உங்களுடைய அதிகாரங்கள் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் என் அதிகாரம் செலுத்தப்படாது என்று ராவணேஸ்வரன் உறுதிமொழி கொடுத்த அந்த அகஸ்தீஸ்வர பெருமான் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் வெண்ணம்பள்ளி பஞ்சாயத்தில் எழுந்தருளிய அகஸ்தீஸ்வரன் ஆலயம் 12 நூற்றாண்டுகளிலிருந்து 1200 ஆண்டுகள் இந்த அகஸ்தீஸ்வரர் இங்கு ஒரு பொன் செய்யும் தங்கம் பாதரசத்தை பொன் செய்யும் இங்கு இருக்க மேல்பாடியிலே அகஸ்தீஸ்வரர் மேல்பாடியில் இருக்கின்ற சிவ ஆலயத்தை வணங்கி அப்பொழுது அகஸ்தீஸ்வரனுடைய ஆலயத்தை உருவாக்கினார் ராஜேந்திர சோழன். அந்த ராஜேந்திர சோழனுக்கு முன்னால் இங்கு ஒரு சித்தர் பொன் செய்யும் வித்தை செய்கிறார். சூரிய உதயத்தின் போது 6:10 6:18 வரை 10 நிமிட காலம் 7 நாட்கள் பங்குனி மாதத்திலிருந்து சித்திரை 1ஆம் தேதி வரை சூரிய கதிர்கள் நந்தியின் மூலம் இடர்பாடின்றி இந்த சூரியனும் சந்திர கிரகணம் வருகின்ற சந்திர பௌர்ணமி வருகின்ற போதும் சூரியனும் சந்திரனும் கிரணங்களால் வழிபடுகின்ற எம்பெருமான் அகஸ்தீஸ்வரரை வெண்ணம்பள்ளியில் தேவரும் மூவரும் சூரிய தேவனும் சந்திர தேவனும் வழிபடுகின்ற அகஸ்திய பெருமானை நான் இங்கு தரிசிக்க வர ஒரு வாய்ப்பு என் இறைவனர்களால் எனக்கு கிடைத்தது. வேதம் 4 மெய்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாய. அகம் கண்ட ஈஸ்வரன் நந்தி நம் சரீரத்தில் இருக்கின்ற ஈஸ்வரன் குருவாக அமைகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிரம்மாஸ்மி பிரம்மத்தை உணர்ந்து கொள் உன்னுள்ளே ஒளி இருக்கிறது என்று வேதங்கள் கூறுவதால் ஈஸ்வரர் ஆலயத்தினுடைய வெகு சிறப்பு. காலையில் அந்த சிவலிங்கத்தின் மேல் சூரிய உதிக்கல்வி விடுகின்ற போது பொன்னம்பலேஸ்வரர் என்ற சொல் ஒன்று இந்த அகஸ்தீஸ்வரருக்கு உண்டு. அகஸ்தீஸ்வரருடைய நாமத்தை அனைவரும் தவறாமல் அறிவோம் அகஸ்தீஸ்வராய நமக. இங்கு அகஸ்தீஸ்வர் பரிபூரணமே என்றார். திருமூலர் பராபரமே என்கின்றார். ஔவையார் படைத்தவனே என்கிறார். திருவள்ளுவர் ஆதிமூலமே என்கிறார். இயேசுவை கும்பிடுவர் பரலோகத்து பரமபிதா இயேசுவே அல்லோமி ஆமீன் என்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அல்லாஹூ அக்பர் இல்லல்லா அல்லாஹூ அக்பர் என்கிறார்கள். புத்தர்கள் புத்தம் சரணம் புத்தம் கச்சாமி என்கிறார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர். எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவே என்று வேதங்கள் கூறுவதால் அகஸ்தீஸ்வரனுடைய ஆலய பெருமையை சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பளித்த டிவி நிறுவனங்களுக்கு நன்றி சொல்லி ஓம் சாந்தி என்று முடிக்கிறேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி உடனே ஆசன் நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறியுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் முளமே புகுந்த அதனால் 9 18 உடனாய நாங்கள் அவைதாம் அன்போடு நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவள பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்தி ஜெயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதிமுதல் மங்கையோடு கடலாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு
கோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்ட நெந்தை மடவாள் தன்னோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து உளமே புகுந்த அதனால் வெந்தின உணரோடும் உறும் இடியும் மின்னும் மிகையான போதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வதி அதழது ஆடை வரி கோவணத்த மடவாள் தன்னோடும் உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளறி முழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாடனோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிள முளைகள் மனையை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிள மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மடவாழ்த்தனோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உலகே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாறும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தல குழலியோடும் விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் அதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோட மனைவாதில் அழிவிக்கும் மன்னல் ஒரு நீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொலாலை விளை சென்று துண்ணே வளர் செம்பொனெங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து ஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாடு அடியாய் வந்து நலியாவண்ணி அண்ணா